கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். சங்கீதம் 115வது சங்கீதத்திலே 13வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்றால் தீமையை வெறுப்பதே. அதை கீழே கொடுத்துருக்குறாங்க. பெருமை, நமக்குள்ளாக பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, தீய வழியில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது, புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புரட்டுவாய் என்றால் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லி மாற்றி மாற்றி பேசுவது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு விடும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதத்திலே பாடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 12வது 11வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 115:11, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீ கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, தீமையை விட்டு விலகி அகந்தை, பெருமை, புரட்டுவாய், தீய வழியிலே நடப்பதை நாம் விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். நாம் முதலாவது தீய வழிகளை விட்டு, தீமையான காரியங்களை விட்டு கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் ஒருவரே நம்மளுக்கு துணையாக வந்து நிற்பார். கர்த்தர் ஒருவரே நமக்கு கேடகமாக வந்து நிற்பார். கர்த்தர் ஒருவரே நமக்கு பலனாக வந்து நிற்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தீமையான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தீமையான வழிகள், தீமையான புரட்டுவாய், தீமையான காரியங்கள், தீமையான சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நாம் விடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அவரை நம்புகின்றோம். அவரை நம்பும் பொழுது தேவன் நமக்கு துணையும் பலனும் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.